ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில், செடிகளுக்கு பார்த்திங்கன்னா ஹியூமிக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹியூமிக்கி அப்படின்றது என்ன, ஸோ அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, நம்ம அது செடிக்கு கொடுக்கறதுனால என்ன வகையான பெனிஃபிட்ஸ் எல்லாம் செடிகள் ஆர் நிலம் பயனடையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹியூமிக் அப்படின்றது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு. ஸோ இது எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னாக்கில், நம்ம நிலத்துக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய சாயலோட செடிமெண்ட்டு. ஸோ அதே மாதிரி டீகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட் அனிமல்ஸு, அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய மைக்ரோப் ரெசிடியூஸ், அது ரொம்ப நாள் படிமங்கள் இருக்குது இல்லைங்களா, அனிமலோடைய படிமங்கள், செடி மரம் கொடி இதனுடைய படிமங்கள், அதிலிருந்து மக்கி அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹியூமிக் சப்ஸ்டன்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கல 3 வகையாக அதை பிரிக்கலாம். அந்த ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ்லேயே ஹியூமிக் ஆசிடு, ஃபல்விக் ஆசிடு, ஹியூமின் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக நம்ம பிரித்து எடுக்கலாம். இந்த ஹியூமிக் ஆசிட்ன்றது தான் நம்ம பார்த்தீங்கன்னா செடிக்கு நம்ம ஹியூமிக்கு ஃபல்விக்கு இதெல்லாம் நம்ம செடிக்கு கொடுக்கக்கூடியது. இந்த ஹியூமின் அப்படின்றது எப்படி கிடைக்கிது அப்படின்னாக்கல, நம்ம இந்த அதாவது தண்ணி நிறைய போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய படிமங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லேயராக படிமங்கள் இருக்கும். ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த ஹியூமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹியூமிக் பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கிறாங்க. அதை பிரித்து எடுத்து செடிக்கு கொடுக்குற போது நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம மண்ணுக்கும் சரி, நம்ம கொடுக்கும் போது அந்த செடிக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் அடையுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரும்போது மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் கெமிக்கல் பார்ட்டிகல்ஸை கூட ரிலீஸ் பண்ணி அந்த செடியினுடைய வேருக்கு, அந்த செடிக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதை நம்ம எந்தெந்த செடிகளுக்கு எந்த அளவில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஹியூமிக் தொடர்ந்து கொடுத்துட்டு வரதுனால நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம் பண்ண வைக்கும், தண்ணி தேங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம் பண்ணும். ஸோ அதே மாதிரி கீழே மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, அதாவது நுண்ணுயிர்களை பெருக்கி கொடுக்கும். நம்ம ரூட்டினுடைய வளர்ச்சி அதிகம் பண்ணும், ஸ்டிமுலேட் ரூட் குரோத்தை அதிகம் பண்ணும். அதே மாதிரி நியூட்ரிஷன் அப்டேஷன் கெப்பாசிட்டி, சத்தை எடுத்து செடிக்கு கொடுக்கக்கூடிய வேலையை துரித பண்ணி கொடுக்கும். அதே பெஸ்ட் அண்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா வரவிடாமல் பாதுகாத்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு வேர் சுற்றியும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த ஹியூமிக்ஸ் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மண்ணுக்கும் சரி நம்ம நிலத்துக்கும் சரி கொடுக்கக்கூடியது இந்த ஹியூமிக். ஸோ இது நம்ம தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுடைய சாயலுடைய ஸ்ட்ரக்சர் மாறும். ஏன்னா அந்த மண்ணுடைய தன்மை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி அந்த மண் பார்த்திங்கன்னா சாஃப்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை இந்த ஹியூமிக் மிக முக்கிய பணியாற்றும். நிறைய மண்ணெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமிக் தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது அந்த மண் நல்லா சாஃப்ட் ஆகி அவங்களுக்கு நான் பார்க்குறதுக்கே மண் பொலன்னு ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஹியூமிக் மேட்டர்ஸ் உள்ளே போக முடியாது, அதனுடைய சாயலுடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை நல்லா துரிதமாக செய்யும். காமனாக இது நீங்கள் எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். ஸோ கீழே வேர் வழியாக கொடுக்குறது நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். சின்ன பயிர்களாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இலை வழியாக மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேங்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 கிராம் அளவுள்ள ஹியூமிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிடணும். அதை நல்லா டைலூட் பண்ணி கரைச்சிடணும். லிக்விடாக இருந்தாக்கில் நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ அது பெல்லட்டட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னாக்கில் அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரேயிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். சின்ன செடியாக இருக்கிற போது ஸ்ப்ரேயிங்கில் கொடுங்க. பெரிய செடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேர் வழியாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? அது கீழே வேர் வழியாக நம்ம கொடுக்குற போது ஒரு ஏக்கராவுக்கு 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் தேவைப்படும். 1லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து கொஞ்சம் அளவுகள் வித்தியாசங்கள் மாறுபடும். நீங்கள் இது ரொம்ப கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. அதனுடைய க்ரோத்து தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இது காமனாக சின்ன செடியில் கொடுக்கும் போது தான் அதனுடைய வேர் வளர்ச்சி, அதனுடைய ரெசிஸ்டன்ட் பவர் எல்லாத்தையும் அதிகம் பண்ணும். ஸோ ஒரு 30-40 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை 2 டோஸாக நீங்கள் கொடுக்கணும் வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம்.
செடி வகை மர வகை பயிர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலுமே நல்ல எஃபெக்டிவான நல்ல ரிசல்ட் இருக்கும். அதனுடைய டிம்பர் வேல்யூ நல்லாயிருக்கும். அதாவது கோகனட்டு இந்த மாதிரி அரிக்கை நட்டு இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு நம்ம ஒன்ஸ் கொடுக்கும்போது அது கீழே நம்ம போட்டிருக்கக்கூடிய உரங்கள் வந்து நல்லா மக்கி நல்லா வந்து செடிக்கு உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை செய்யும். அந்த வேரை சுற்றியும் சாயல் மண் நல்லா லூஸ் ஆகிறதுனால தண்ணி உள்ளே நல்லா போயிட்டு அந்த செடிக்கு வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட்டை உருவாகும், சில்னஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் யூமிக்கு வந்து இது எல்லா வகையான பயிர்களுக்குமே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். மண்ணினுடைய தன்மை வந்து மரம் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் மச்.